அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு உண்மை கதை. கதையினுடைய தலைப்பு அஞ்சாமை. கொல்கத்தாவில் ஒரு நாடக அரங்கத்தில் நாடகம் நடந்துகிட்டு இருந்தது. மக்கள் நாடக காட்சிகளை மனசை பறி கொடுத்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது எதிர்பாராத வகையில் திடீர்னு நாடக மேடையில் ஒரு காட்சி. அதில் நாடகத்துக்கு சிறிதும் தொடர்பில்லாத பாத்திரங்கள் நாடக மேடையில் தோன்றினாங்க. அதை தொடர்ந்து நாடக மேடையிலையும் மக்களிடமும் சலசலப்பு எழுந்தது. விஷயம் இதுதான். நாடகத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த நடிகரில் ஒருத்தர் யார்கிட்டையோ கடன் வாங்கியிருந்தார். அதன் காரணமாக அந்த நடிகரை கைது செய்யும் பொருட்டு ஆங்கிலேய போலீஸார் கையில் வாரண்டோட நாடக மேடைக்கே வந்துட்டாங்க. இந்த விஷயம் நாடகம் பார்க்க வந்திருந்த பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் பார்த்துட்டு இருந்த அனைவரும் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாக அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு சிறுவனோட குரல் மட்டும் போலீஸ்காரங்களை நோக்கி இடி போல் முழங்குச்சு. மேடையை விட்டு வெளியே போங்க, நடிகரை கைது செய்யும் உங்களுடைய வேலையை நாடகம் முடிஞ்ச பிறகு வச்சுக்கோங்க, நாடகத்தோட இடையில் புகுந்து பொதுமக்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த சிறுவனோட குரல் திட்டவட்டமாகவும் போலீஸாருக்கு கட்டளை பிறப்பிக்கிறது போல் இருந்துச்சு. அதை கேட்டு போலீஸாரே திடுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த சிறுவன் சொன்னதை ஆமோதித்து பொதுமக்களும் ஒருமித்த குரலில் போலீஸாரை நோக்கி மேடையை விட்டு கீழே இறங்குங்க, நாடகம் முடியும் வரைக்கும் காத்திருந்து நடிகரை கைது செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய எதிர்ப்புக்கு எழுந்ததுனால போலீஸாருமே சரி அப்படின்னு சொல்லி நாடகம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் சரியான சமயத்தில் குரல் எழுப்பின சிறுவனை பாராட்டினாங்க. இது நடந்த சமயத்தில் துணிவை மிக்க அந்த சிறுவனுக்கு வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. பிற்காலத்தில் அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனான போது அஞ்சாமை என்ற கருத்தை ஆணித்தரமாக இந்திய மக்களுக்கு போதித்தான். ஆம், பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தராக மலர்ந்த நரேந்திரன் தான் அந்த சிறுவன். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.